தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். டிசம்பர் 5 மகரத்திற்கு மாறும். என்னால் நன்மை பெற ஜோதிடர் சிவசக்திமான் சொல்வதை கேட்டு உஷாரா இருங்க. இனி நன்மைகள் உங்கள் செயலில்தான் இருக்கு. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ராகு கேது பெயர்ச்சி பலன்களிலே உங்கள் ராசிக்கு வரப்போகும் ராகு நின்ற பலனையும் அதன் பார்வை பலனையும் தான் சொல்ல போறோம். இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். ராகு கேது பலன்கள் அடுத்து வரும் பதிவில் விரிவாக சொல்லப்படும். இப்பொழுது ராகுவை பற்றும் சொல்லுகிறோம். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வந்து அமர்கிறார். அவர் அங்கிருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இதுல என்னென்ன நன்மை தீமைகள் தான் இப்ப சொல்ல போறோம். 8இல் ராகு வந்தால், மிதுன ராசிக்காரங்களே உங்களுக்கு தான் சொல்றேன், ரொம்ப கவனமா கேளுங்க. 8இல் ராகு வந்தால் மறைமுக எதிர்ப்புகள் வந்து சேரும். உங்களை டைரக்டா இது வரைக்கும் எதிர்த்திருந்தவங்களாம் இனிமே இன்டைரக்டா இருப்பாங்க. உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை தள்ள பார்ப்பாங்க. இது முக்கியமா நடைபெறும். அப்ப நீங்க கவனமா இருக்கணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடம் ஆயுள் சாணம் கூட இல்லையா, அதனால ஆயுள் பயத்தை உண்டு பண்ணுவார். சில பேருக்கு எதனா ஒரு உடம்பு சரியில்லைன்னா இப்பெல்லாம் டாக்டர் பேஷண்ட்டுக்கிட்டே சொல்லிடுறாங்க. முதல்லாம் மறைப்பாங்க. அப்படி கிடையாது. பேஷண்ட்டுக்கும் சொல்லுவாங்க, கூட வந்தவங்களுக்கும் சொல்லுவாங்க. ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சில பேருக்கு மனதிலே ஒரு விதமான பயம், தயக்கம், குழப்பம் வந்துவிடும். மிதுன ராசிக்காரங்க சொல்லி ஆகணும். நீங்கள் தான் எப்பவுமே டபுள் மைண்டட் ஆச்சு. ஒரு நேரத்தில் இருக்கிற குணம் ஒரு நேரத்தில் இருக்காது. உங்களுக்கு 2 விதமான குணங்களை கொண்டவர்கள். அப்போ உங்களுக்கு பயம் வராமையா இருக்கும். கண்டிப்பாக வந்துவிடும். என்ன ஆகுமோ ஏதாகுமோ. நம்மளுக்கு இப்போ நேரம் சரியில்லை, 8ல் ராகு இருக்காரு, டிராவலிங் பண்ணலாமா வேணாமா, தூரமாக போகலாமா வேணாமா, கிட்டே போயிட்டு வந்துடலாமா, இப்படி எல்லாமே பல கேள்விகள் உங்கள் மனதில் எதிர்கொண்டே இருக்கும். அதற்கு நான் தரும் பதில் என்னவென்றால், 8இலே ராகு வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவாரே தவிர பாதகத்தை தரமாட்டார். இதை நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கண்டம், அவ்வளவுதான் விஷயம். ஏற்பட்டு தப்பித்து விடுவீர்கள், அவ்வளவுதான் விஷயம். அதனால எதுவுமே வராதுன்னு சொல்ல முடியாது. வரும், வந்த சூடு தெரியாமல் போய்விடும். கவனமாக இருக்க வேண்டும். பிரயாணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உயரமான இடத்துல ஏறும்போது கவனமா இருக்க வேண்டும். நீரில் செல்லும் போது கவனமா இருக்க வேண்டும். நெருப்பு வகையிலே கவனமா இருக்க வேண்டும். இப்படிதான் இருக்கணும் கவனம். அடுத்ததாக திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பார். நல்லதான் செய்வார். அதனாலதான் அப்படி சொல்லி திடீர்னு போவீங்க, உங்களோட பழகி இருப்பாங்க, நீண்ட அந்த திடீர் சந்திப்பு நிகழும். ரொம்ப நாளா பார்க்க முடியாதவங்க பார்ப்பாங்க. அவங்க மூலியமா உதவிகள் கிடைக்கும். அவங்க மூலியமா நான் ஒரு இந்த மாதிரி பண்றேன், எனக்கு நல்ல ஆளா வேணும், உன்னை விட வேற நல்ல ஆளையா எனக்கு யார், நம்மளாம் எவ்வளோ வருஷம் பழகிருக்கோம், உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியும், இது போதாதா, அவ்வளோதான். உடனே அந்த வியாபாரத்தையோ தொழிலோ உங்களை சேர்த்து விடுவார். இது திடீர் யோகம் தானே. திடீர் அதிர்ஷ்டம். திடீர்னு போவீங்க, திடீர்னு தான் போவீங்க. இந்த பிரயாணம் கூட திடீர்னு தான் அமைஞ்சிருக்கும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. எப்பயுமே ஒரு அதிர்ஷ்டத்தை நமக்கு வரும்பொழுது திடீரென்று தான் வரும். அது திடீர் பிரயாணமா அமையும். ஒரு இடத்துக்கு போவீங்க, அந்த ஊரிலே லாட்டரி சீட்டு புழக்கத்தில் இருக்கும். நம்ம ஊர்ல இல்லை, நம்ம ஊர்ல அரசாங்கத்தில் தடை பண்ணிட்டாங்க. அந்த ஊரில் உள்ள லாட்டரி சீட்டை வாங்குவீர்கள். நம்ம சொந்த ஊருக்கு வந்துடுவீங்க. பார்த்தா ஒரு நாள் பார்த்தா அதுல பரிசு கிடைச்சிடும். இதுதான் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. நீங்க திடீர்னு போகணும், திடீர்னு வாங்கணும், அவ்வளவுதான். பிளான் பண்ணி போகக்கூடாது. இந்த நம்பரு அந்த நம்பரு நியூமராலஜி பார்த்து, நேரம் பார்த்து, நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்துலாம் வாங்கக்கூடாது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
எல்லோருக்கும் இந்த பதிவில் சொல்கிறேன். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க, தப்பு பண்ணிடுறாங்க. அதிர்ஷ்டம் என்பது நம்ம பிளான் பண்ணி இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் இந்த நம்பரில் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா வராது. ஏதோ திடீர்னு போகணும், மனசில் பட்டது வாங்கணும், அவ்வளோதான். இதை செய்வார். அடுத்ததாக உடலிலே மறைமுக சில நோய்களை உண்டு பண்ணுவார். மறைமுக உறுப்புகள் சொல்றோம் இல்லையா, யூரின் சம்பந்தப்பட்டது, யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரின் ப்ராப்ளம், அது சம்பந்த கிட்னி ப்ராப்ளம், இது மாதிரிலாம் கொண்டு வருவார். அது கவனமாக இருக்கணும். அதுக்கேற்ற முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். நல்லது. இது எச்சரிக்கை பதிவு தானே, அதனால தான் அப்படி சொல்லிட்டார். அடுத்ததாக அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, அதையும் சொல்லணும்ல. 2ஆம் இடத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கலிலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மீனராசிக்காரங்க உங்களுக்கு தான் சொல்கிறேன், எழுதி வாங்கிட்டு தான் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்களும் எழுதி வாங்கிட்டு தான் வாங்கணும். சாட்சியுடன் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது. அது இல்லாமல் குடும்பத்திலே அனைவரையும் ஆதரித்து வர வேண்டும். ஒருத்தர் பற்றி ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுணும். அப்படியே சொன்னாங்க, அவ்வளோதான், இனிமேல் அவங்களும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு சண்டை போட்டு அப்படி செய்தீர்களானால் உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து விடும். இப்போ உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடும். எப்பயுமே நம்ம கூட இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் தான். அவங்கள நம்ம எப்பயுமே தொடர்பு வச்சுக்கணும், முக்கியமானது. அடுத்ததாக படிப்பிலே கொஞ்சம் கவனம் வேண்டும். இந்த ராகு வரத்துக்குள்ளே நீங்கள் படிப்பு முடிச்சிடணும், பாஸ் பண்ணிடணும். ப்ரொமோஷனுக்கு எதாவது படித்தாலும் சரி, வேலைக்காக படித்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு படித்தாலும் சரி, ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்காக படித்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ராகு வருவதற்கு முன்னாடி நீங்கள் படித்து முடிச்சு வேண்டும். இல்லை என்று சொன்னால் கெடுத்து விடுவார், அந்த படிப்பை கெடுத்து விடுவார், குளறுபடி செய்து விடுவார். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உண்டு பண்ணுவார். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். கண்ணு தானே முக்கியம் நம்மளுக்கு, அதில் பாதுகாத்து வேணும். முன்னாடியே உச்சாரமாக டாக்டரை போய் செக் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும், இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். இப்படியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் செய்து வருவார் ராகு பகவான். இப்போ ராகு பகவானுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளே புற்று அம்மன் கோயிலுக்கு செல்லலாம். நாகாத்தம்மன் கோவில், நாகவல்லி அம்மன் கோவில், இப்படி நாகம் தொடர்புடைய கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். இதெல்லாம் பொதுவாக சொல்லப்படும். பரிகாரத்துக்கு என்று பார்க்கும் பொழுது சனிக்கிழமையிலே வரும் ராகு காலத்திலே நான் சொன்ன இந்த புற்றம்மன் அல்லது நாகர் சிலைகள் இருக்கும். அதில் ராகு பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வசதி இருந்தால் வஸ்திரம் சாத்தி விளக்கேற்றி வழிபடலாம். இல்லை என்றால் நவ கிரகத்திலே இருக்கும் ராகு பகவானுக்கு அவருக்கு கருநீல நிறம், வயலட்னு கூட சொல்லலாம், கருநீலம் சொல்லலாம், அப்படிப்பட்ட வஸ்திரம் சாத்தி கருப்பு உளுந்து வைத்து 4 அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வேண்டும். இது சனிக்கிழமை ராகு காலத்திலே செய்து வர வேண்டும். தான தர்மங்கள் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் மிதுன ராசிக்காராக இருப்பதால் குழந்தைகள், சிறு சிறு குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா மூக்கு பெருசாக இருக்கும், தலை பெருசாக இருக்கும், பார்க்கறதுக்கே விகாரமாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வாய் கோணின்னு இருக்கும். இப்படி அலங்கோலமாக இருக்கின்ற குழந்தைகளுக்கு அது பிறவிலே வந்துடும். இதெல்லாம் எங்கே இருக்குன்னா இருக்கு, நீங்கள் போய் தேடி பார்க்கணும். அதுதானே பரிகாரம். உங்கள் இடத்துக்கே உங்களுக்கே எல்லாம் வந்துடும்னா வருமா? வராது. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தான தர்மம் செய்து வருங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் சூட்சமான பரிகாரம். செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு நடக்கும் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும், தீமைகள் குறைந்து காணப்படும். அதே உங்களுக்கு நல்லது தானே. அதுலேருந்து வெளிப்பட்டு வந்துடுவீங்க, தப்பிச்சிருவீங்க. தப்பிக்கிறதுனா சாதாரண விஷயமா? பா, எவ்வளோ பேர் ஆபத்தில் தப்பிச்சிட்டான்ப்பா, ஒரு செகண்ட் நினச்சாலே எனக்கே இன்னும் பயமாக இருக்குது, அப்படிதான் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு நடக்கிறதை பார்த்து இதெல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும். அப்படிப்பட்ட நொடுப்போயிலிருந்து கூட நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள், தகுந்த பரிகாரம் செய்தீர்களானால். அதுக்குதான் பரிகாரம் சொல்லியிருக்கு. ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி தான், எச்சரிக்கை தான்.
அதனால மிதுனராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த வழிபாடுகள் பரிகாரங்களை செய்து வந்தீர்களானால் இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகள் உண்டாகும், உங்களுடைய வாழ்விலே வசந்தம் பெருகும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.